எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த குறிப்பிட்ட விஷயம் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தற்பொழுது விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் ஒரு இன்டர்வியூ, ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த குறிப்பிட்ட பேட்டி தகவலில் என்ன இருக்குது அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலில் சங்கீதா அவர்கள் தம் மனசில் இருக்கிற பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. த்ரிஷாவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, விஜயை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, அதே மாதிரி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, அவங்க பல பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இது மிக பெருமளவுக்கு அதிர்வலைகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம கடைசியாக தெரிந்து கொள்ள போகிற விஷயம் இதெல்லாம் தெரிந்து கொண்டு என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அடுத்து என்ன முடிவு எடுத்திருக்கார் அப்படிங்கிறத பற்றியும், சங்கீதா அவர்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது என்னங்கிறதையும் வெளியாக இருக்க அந்த குறிப்பிட்ட தகவலில் அது என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே என்னப்பா ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க தளபதி விஜய் சங்கீதா இவங்களுடைய டைவர்ஸ் நியூஸ் தான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்களே எப்படா மீண்டும் தளபதி விஜயோட சேருவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடையே காத்துட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள், நீ எவ்வளோ டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டியா, என்ன நீ ஒரு சைக்கோன்னு சொல்கிறியா, நான் ஒரு குறிப்பிட்ட நடிகையோட தொடர்பு வச்சுருக்கேன்னு வேறு அந்த மனுவில் சொல்லியிருக்கிறியா, அப்படிலாம் அந்த வக்கீல்கள் சொல்கிறதுக்கு நீ அனுமதி கொடுத்துருக்கிறியா, அப்போ அந்த குறிப்பிட்ட நடிகை இவங்க தான், த்ரிஷா அவர்கள் தான், இதற்கு மேலே என்னை பற்றி என்ன பேசணுமோ பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி கல்பாத்தியோடு சேர்ந்துக்கிறீர்கள். கல்பாத்தி திருமணத்தில் தளபதி விஜயும் த்ரிஷாவும் அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாருடைய கேள்வியும் என்னவாக இருந்துச்சுன்னா, ஏப்பா ஊரே உன்னையும் த்ரிஷாவையும் பற்றி தான் தப்பாக பேசுது, இல்லைன்னா அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ த்ரிஷாவுடைய ஏன் சேர்ந்து அந்த திருமணத்தை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியும் இருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் தளபதி விஜய் அவர்கள் என்ன யோசிச்சிருக்காரு அப்படிங்கிறத அவங்களுடைய நெருங்கிய வட்டாரங்கள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட விஷயம் வெளியாகிருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட நடிகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால் மக்கள் பல நடிகைகளை தொடர்பு படுத்தி தளபதி விஜயை பற்றி பேசி 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 அவருடைய ஒழுக்கத்தை தப்பாக பேச முடியும். தன்னுடைய ஒழுக்கத்தை யாரும் தப்பாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவோட சேர்ந்து அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருக்காரு. இப்போ நான் என்னையும் த்ரிஷாவையும் தவிர நீங்கள் வேறு யாரை வச்சு என்னை பற்றி தப்பாக பேச முடியும்? அப்போ என் ஒழுக்கத்தில் யாருமே இனி தவறாக பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டார். அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்களில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவை தவிர அவர் பேரை எந்த ஒரு ஹீரோயின்ஸோடையும் பெருசாக அவரை பற்றி பேசுகிறதுக்கு அவங்க மனைவியிடையுமே எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இல்லைன்னா ஆளும் தரப்பினர் இவர் பக்கமாக மக்களை திருப்பி விடலாம் அப்படின்னு நினைக்கிற ஆளும் தரப்பினர் பக்கம் கூட தளபதி விஜய்க்கும் வேறு ஒரு நடிகைகளுக்கும் சம்மந்தப்படுத்தி பேசுகிற மாதிரி எந்த ஒரு ஆதாரங்களோ ஆடியோக்களோ எதுவுமே இல்லாத ஒரு காரணத்தினால தான் இவங்க த்ரிஷா அவர்களை பிடிச்சிருக்கிறாங்களா. சரிப்பா, இந்த த்ரிஷா ஒருத்தவங்களை வச்சு தானே என்ன இவ்வளோ தூரம் ஆட்டி படைக்கிறீங்க, த்ரிஷாவோடய நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த திருமணத்தை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே நேயர்களே, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது இப்போ என்ன முக்கியமான விஷயம், தளபதி விஜய் சங்கீதாவோட சேர்கிறதுக்கு விருப்பம் இருக்கா, சங்கீதாவுக்கு தளபதி விஜயோட சேர்கிறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். தளபதி விஜயோடைய தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு அரசியல், தமிழக மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், தமிழகத்தில் ஒரு சிஎம் ஆகணும், தமிழகத்தை உச்சிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்குது. அதுக்காக தான் ஒவ்வொரு வருட காலங்களும் ஒவ்வொரு படங்களாக தன்னுடைய இவ்வளோ பெரிய இடத்துக்கு நிலைநிறுத்தியிருந்தார். அப்படி அவர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு எலெக்ஷனுக்கு பக்கத்தில் 30 நாள் வரும்போது தான் கூடியிருந்த சொந்த மனைவி தனக்கு எதிராக ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணி இது தனக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்துங்கிறது தெரிஞ்சும் அந்த விஷயத்துக்கு அவங்க துணை போயிருக்கிறாங்கன்னா, அவங்க கூட எப்படிப்பா சங்கீதா அவர்கள் கூட தளபதி விஜய் அவர்கள் எப்படிப்பா சேருவாங்க அப்படிங்கிறது தளபதி விஜய் அவங்களுடைய தரப்புலேருந்து கேள்விகள் கேட்குறாங்க. ஓகே நேயர்களே, இதெல்லாம் இப்படி ஒரு புறம் இருக்க, என்னதான் தளபதி விஜய் தரப்பில் சங்கீதா அவர்கள் கூட சேர்றதுக்கு விருப்பம் இல்லைனாலும், சங்கீதா தரப்பில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ரொம்பவே ஆசை இருக்குது தான். இத்தனைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்களாக டைவர்ஸே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் விஜய் அவர்களோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது அதிகப்படியான எண்ணம் இருக்கா. இது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மூலம் தற்போது ஏற்கனவே நிரூபணம் ஆயிடுச்சு. இதை சங்கீதா அவர்கள் வெளிப்படையாக சொல்லலைனாலும் ஒரு சில விஷயங்கள் மூலமாக ஏற்கனவே நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. அவங்க இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு முன்னாடி, அந்த தகவல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு முன்னாடி
தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் பண்ண ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, கேஸ் போட்டிருந்தாங்க. என்ன கேஸ் அப்படின்னா, தளபதி விஜய் மேலே வந்து நான் டைவர்ஸ் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. இதிலேருந்து எல்லாருக்குமே தெரிய வருது, அவங்களுக்கு தளபதி விஜய் கூட சேர்ந்து வாழணும், மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை அவங்களுடைய தொடரணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க, ஆசையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஓகே நேயர்களே, இதெல்லாம் இப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள் தகவலாக போயிட்டுருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து விஜயை வந்து ரொம்பவே பிடிக்குமா. இதுதான் உண்மையாக. 1000 தான் விஜய் மேலே வந்து உலகமே தப்பு சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து டைவர்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதனால் விஜய் வந்து ஒரு ஒழுக்கம் கெட்டவர், விஜய் வந்து ஒரு மோசமானவர், அவரோட கேவலமானவர் யாருமே இல்லை, இப்படிலாம் இருக்கிறாரு, இவருக்கு போய் வாக்கு போடலாமா, இவருக்கெல்லாம் ஓட்டே போடக்கூடாது, அதுக்கு நீங்கள் வந்து வேறு அரசியல் தலைவர் அவங்களுக்கு ஓட்டு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், தளபதி விஜய் மேலே மிக பெரும் அளவுக்கு சங்கீதா அவர்கள் இன்னுமுமே மரியாதை வச்சுருக்கிறாங்களாம். இன்னுமுமே சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் நேருக்கு நேராக பார்த்தா சிரிச்சுட்டு, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கேட்குறாங்களாம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பாசம் இருக்குமா தளபதி விஜய் அவர்கள் மேலே. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் கூட மீண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக சேருவாங்களாம். அதே மாதிரி அடுத்த ஜென்மத்தில், ஆனால் மறுபடியும் வந்து தளபதி அடுத்த ஜென்மத்தில் வந்து அவங்களுக்கு தளபதி விஜய் அவர்களுக்கே மறுபடியும் மீண்டும் மனைவியாக வரணுமா. ஆனால் அடுத்த ஜென்மத்தில் அவங்க ஹீரோயினாக பிறக்கணுமா. ஹீரோயினாக தான் த்ரிஷா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ நானும் ஹீரோயினாக இருந்தால் அவங்களுக்கும் பிடிக்கும்ல, அதனால் அவங்களுக்கு வந்து ஹீரோயினாக பிறக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆசையாக இருக்குதான். அப்போ இவ்வளோ ஆசை இருந்து அவங்க எதுக்கு அந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்னு அந்த குறிப்பிட்ட தகவலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் அந்த ப்ரெஷர் தாங்க முடியல, த்ரிஷா கூட அவங்க சேர்ந்து வாழ்கிறதும் என்ன தனிமைப்படுத்தி இருக்கிறது என்னால் தாங்க முடியல, அதற்கு வெளிப்படையாகவே நாங்கள் பிரிஞ்சிருக்கலாமே, அதே எனக்கு வந்து இப்போ ரொம்ப பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவங்க கூட இருந்து நான் அவர் கூடயே இல்லாமல் வாழ்கிறதுக்கு வெளிப்படையாக நான் கூட இல்லாமையே இருந்தால் என்றைக்காவது ஒரு நாள் அவரை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் சேர்ந்து வருவாருன்னு நினச்சி தான் நான் அப்படி பண்ணேன். ஆனால் த்ரிஷாவோட இப்போ வெளிப்படையாகவே வந்து அவர் வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த செய்தியை அந்த வீடியோக்கள்லாம் பார்த்தோன்னே நான் நொறுங்கி போயிட்டேன். நான் பண்ணது ஒரு தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு மீண்டும் தளபதி விஜய் அவர்களோட சேரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை. அதே அவருக்கு இன்றைக்கி புரியலனாலும் என்றைக்காவது புரியும். இன்றைக்கி நாங்கள் சேர்ந்து வாழலினாலும் வயதான காலத்தில் தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து நான் வாழுவேன் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி அவர் சங்கீதா அவர்கள் சொல்லியிருக்கிறதா ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. நேயர்களே, இந்த தகவலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? த்ரிஷா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, என்னையும் விஜயும் என் தப்பாக பேசுகிறது உங்களுடைய மனப்பான்மை, நாங்களும் அவங்களும் நல்ல ஃப்ரெண்டு தான், எனக்கு விஜய் ரொம்பவே பிடிக்கும், சங்கீதாவையும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? த்ரிஷாவும் விஜயும் நல்லா இருக்குமா, இல்லை சங்கீதாவும் விஜயும் நல்லா இருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.